ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் டிடிடி ரூம் புக் பண்ணக்கூடிய தகவல்களோடு சேர்த்து ரூம் எக்ஸ்டென்ஷன், கேன்சலேஷன்ஸ், ஃபாலோவர்ஸ்க்கு ரூம் புக்கிங்கில் இருக்கக்கூடிய கேள்விகள் பற்றியும் பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் டிடிடி ரூம் புக் செய்வதற்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து தான் ஆன்லைனில் டிடிடி ரூம் புக் பண்ண முடியும். திருமலை தரிசன டிக்கெட் எந்த டிக்கெட் நீங்கள் புக் செய்கிறதாக இருந்தாலும் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே நேரத்தில் மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைனில் டிடிடி ரூம் புக் பண்ண முடியும். நீங்கள் ஒரே ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் புக் செய்திருந்தால் உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது, ஆன்லைன்லையும் ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு மட்டும் திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் புக் பண்ண முடியும். அதே போல் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்கள் வெவ்வேறு தரிசன டிக்கெட்டுகள் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட நபர்களுக்கு புக் செய்திருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர் லாகினை வைத்து ஒரே ஒரு டிடிடி ரூம் மட்டும் திருமலை அல்லது திருப்பதியில் புக் பண்ண முடியும். திருச்சானூர், தொலப்பா கார்டன்ஸ், தலக்கோனா மற்றும் ஒண்டிமிட்டா இந்த 3 இடங்களில் டிடிடி ரூம் ஆன்லைனில் புக் செய்கிறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. தரிசன டிக்கெட் இல்லாமலேயே இந்த 3 இடங்கள்லையும் ஆன்லைனில் டிடிடி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் திருமலை தரிசனத்திற்காக தான் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா திருப்பதி, திருமலா அல்லது திருச்சானூரில் இருக்கக்கூடிய தொலப்பா கார்டன்ஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். திருப்பதியிலையும் ஒரு நாள் ரூம் தேவை, திருமலையிலையும் ஒரு நாள் ரூம் தேவை என்று சொல்லக்கூடியவங்க திருமலையில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ணிக்கலாம். வேறொரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லாமல் திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸில் நீங்கள் ஒரு நாள் ரூம் புக் பண்ணிக்கலாம். இப்படி பிளான் செய்தால் உங்களுக்கு திருமலையிலையும் ஒரு நாள் ரூம் கிடைச்சிடும், திருப்பதியிலையும் ஒரு நாள் ரூம் கிடைச்சிடும். திருச்சானூரில் மிக குறைவான எண்ணிக்கையில் மட்டும்தான் ரூம்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப வேகமாகவே திருச்சானூர் லொக்கேஷனில் ரூம் புக் ஆகி முடிஞ்சிடும். ஆனால் இந்த 2 இடங்களில் ரூம் புக் பண்ணுறதுக்கு அவசியமாக வேறு வேறு மொபைல் நம்பர் லாகின் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே நீங்க தலக்கோனாவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலும் வாட்டர் ஃபால்ஸும் பார்க்கிறதாக இருந்தால் தலக்கோனாவில் ரூம் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனா திருப்பதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அதே போல ஒண்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் கோவில் பார்க்கறதுக்காக நீங்க போறீங்கன்னா ஒண்டிமிட்டாவில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒண்டிமிட்டா திருப்பதியிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல டிடிடி ரூம் தேவைப்பட்டால் ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் அல்லது மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ரூம் தேவைப்பட்டால் விஷ்ணு நிவாசம் செலக்ட் பண்ணலாம். விஷ்ணு நிவாசத்துல ஆன்லைன்லயும் ரூம் கொடுப்பாங்க, ஆஃப்லைன்லயும் ரூம் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்ரீனிவாசம், மாதவம் மற்றும் தொல்லபா கார்டன்ஸ்ல ஆன்லைன்ல மட்டும்தான் ரூம் கொடுப்பாங்க, ஆஃப்லைன்ல கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆன்லைன்ல ரூம் புக் செய்தவங்க கேன்சல் செய்தால் அந்த கேன்சல் செய்யப்பட்ட ரூமை ஆஃப்லைன் கோட்டாவுக்காக எடுத்து வச்சுப்பாங்களே தவிர்த்து மறுபடியும் அந்த கேன்சல் செய்யப்பட்ட ரூம் ஆன்லைன் புக்கிங்காக ஓப்பன் ஆகாது. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் தரிசனம், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மற்றும் எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல 2 பேர் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே நேரத்தில் செலக்ட் ஆகியிருந்தால் இந்த தரிசன டிக்கெட்டுகளை எல்லாம் வைத்து ஆன்லைன்ல நம்ம ரூம் புக் பண்ண முடியும். ஆனால் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் மற்றும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை வைத்து ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியாது. இந்த 3 தரிசன டிக்கெட்டுகள்ல ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் நீங்கள் வைத்திருந்து உங்களுக்கு டிடிடி ரூம் தேவைப்பட்டால் திருமலை அல்லது திருப்பதியில நீங்க ஆஃப்லைன்ல நேரடியாக போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு மட்டும் டிக்கெட் புக்கிங்கோடு சேர்த்து அகாமடேஷன் புக்கிங்கும் ஒரே நேரத்தில் சேர்த்து ஓப்பன் பண்ணக்கூடிய காரணத்தினால டிக்கெட் புக் பண்ணும் போதே அகாமடேஷனும் சேர்த்து புக் பண்ணிடணும். மற்ற தரிசன டிக்கெட்டுகள் நீங்க எந்த தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தாலும் ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய நாள் நீங்க எந்த மொபைல் நம்பர் லாகின் மூலமாக உங்களுடைய தரிசன டிக்கெட் புக் செய்தீர்களோ அதே நம்பர்ல லாகின் செய்து உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து ஆன்லைன்ல நீங்க டிடிடி ரூம் புக் பண்ணலாம்.
அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய நாள் பொதுவாகவே அகாமடேஷன் புக்கிங் மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 மொபைல் இருந்தால் 2 மொபைல்லையும் அல்லது ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், ஒரு டெஸ்க்டாப் என்று எந்த டிவைசஸ் இருக்கோ மினிமம் 2 டிவைசஸில் நீங்கள் டிடிடி ஆப்பும் ஓப்பன் செஞ்சு வச்சுக்கோங்க. டிடிடி வெப்சைட்டும் ஓடிபி கொடுத்து லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. சரியாக 3 மணி ஆன உடனேயே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பில்கிரிம் ஃபெசிலிட்டிஸ் ஐக்கனை கிளிக் செய்து அகாமடேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது டிடிடி வெப்சைட்டில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே திருமலா அண்ட் திருப்பதி அகாமடேஷன் நோட்டிஃபிகேஷன் பக்கத்திலேயே ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்தும் நீங்கள் புக்கிங் ஓப்பன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். ஒரே மொபைல் நம்பரில் நீங்கள் வெவ்வேறு டிவைசஸில் லாகின் செய்திருந்தால் எந்த டிவைஸில் உங்களுக்கு வெர்ச்சுவல் கியூ டைம் குறைவாக காமிக்குதோ அதில் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு எதில் உங்களுக்கு அதிகமான வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அந்த டிவைசஸை இம்மிடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரே மொபைல் நம்பர்லேயே நீங்கள் 2 டிவைசஸில் லாகின் செய்து வைத்து புக்கிங் வரைக்குமே நீங்கள் ப்ரொசீட் செய்தால் மல்டிபிள் டிவைசஸில் ஒரே மொபைல் நம்பரில் நீங்கள் லாகின் செய்திருக்கீங்க என்கிற எரர் டிஸ்பிளே ஆகி ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிவைசஸில் இருந்தும் லாக் அவுட் ஆகிடும். இதே நீங்கள் வேறு டிவைசஸில் வேறு மொபைல் நம்பர் மூலமாக லாகின் செய்திருந்தால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. வெர்ச்சுவல் கியூ டைம் கம்ப்ளீட் ஆன உடனே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ் டிஸ்பிளே ஆகும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வேகமாக படித்து பார்த்துட்டு ஆக்செப்ட் செஞ்சுட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது எந்த மாதத்திற்கான ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அந்த மாதத்தினுடைய கேலண்டர் டிஸ்பிளே ஆகும். கேலண்டருக்கு மேலே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் லொக்கேஷன் இருக்கும். அதை கிளிக் செய்தால் 5 ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். அந்த ஆப்ஷன்ஸை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. தரிசன டிக்கெட் இல்லாமல் புக் செய்யக்கூடிய கடைசி 3 ஆப்ஷன் வெறுமனே திருப்பதி என்று கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் மற்றும் தலக்கோணா அண்ட் ஒன்டிமிட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் செலக்ட் செய்து நீங்கள் இந்த இடங்களில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் அந்த மாதத்தினுடைய எல்லா நாட்களுக்குமே ரூம் அவைலபிலிட்டி காமிக்கும். இதே நீங்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் செய்வதாக இருந்தால் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் அண்ட் திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ். இந்த 2 ஆப்ஷன் செலக்ட் செய்வதாக இருந்தால் உங்களுடைய தரிசன நாள் மற்றும் தரிசனத்திற்கு முதல் நாள் இந்த 2 நாட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கான ரூம் அவைலபிலிட்டி டிஸ்பிளே ஆகும். அதுவும் நீங்கள் மாதத்தினுடைய முதல் நாளுக்கு தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தால் அந்த முதல் நாளுக்கு மட்டும்தான் ரூம் அவைலபிலிட்டி காமிக்கும். தரிசன தேதிக்கு முந்தைய நாள் என்பது முந்தைய மாதத்தில் வரக்கூடிய காரணத்தினால அதற்குரிய ரூம் அவைலபிலிட்டி காமிக்காது. ஸோ முதல் நாளுக்கு தரிசன டிக்கெட் புக் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த முதல் நாள் மட்டும்தான் ரூம் புக் செய்யக்கூடிய ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லாமல் திருப்பதியில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் வெறுமனே திருப்பதி என்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸ் ரூம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் தலக்கோணா மற்றும் ஒன்டிமிட்டா லொக்கேஷனில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். கடைசி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன் திருப்பதி, தலக்கோணா மற்றும் ஒன்டிமிட்டா இந்த 3 ஆப்ஷன் செலக்ட் செய்து நாம் ரூம் புக் பண்ணும்போது நாமே தான் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மற்றும் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ரெடியாக வச்சுக்கோங்க. இதே நீங்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலை அல்லது திருப்பதியில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய தரிசன டிக்கெட்டில் இருந்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மற்றும் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் ஆகி வந்துடும். ஸோ எதுவுமே நாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்காது. லொக்கேஷன் செலக்ட் செய்த பிறகு செக்இன் டைம் ஸ்லாட் இருக்கும். ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 6 மணி நேரமாக பிரித்து 4 செக்இன் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இந்த செக்இன் ஸ்லாட்டில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த செக்இன் டைம் ஸ்லாட் என்பது எந்த நேரத்தில் வருது என்பதுமே வீடியோவில் நான் கிளியராக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த செக்இன் டைம் ஸ்லாட் என்பது நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்டை போய் ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டுமே தவிர்த்து இந்த 6 மணி நேரம் மட்டும்தான் நம்ம ரூமில் தங்கணும் என்பது கிடையாது. இந்த செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும். இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு 1 செகண்ட் நீங்கள் டிலேடாக போனாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரூமை கேன்சல் பண்ணிடும். அதற்கடுத்து யார்கிட்டையும் போய் நம்ம ரூமுக்காக ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. இதே இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு கொஞ்சம் ஏர்லியராக போகலாமான்னா 30 மினிட்ஸ்க்கு ஏர்லியராக போகலாம். அதற்கு முன்னாடி போனால் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. டிலேடாக போகலாமான்னா 1 செகண்ட் கூட கண்டிப்பாக நம்ம டிலேடாக போகக்கூடாது. செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 6 மணி நேர செக்இன் ஸ்லாட்டுக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் நம்ம ரூம் ரெசிப்டை போய் ஸ்கேன் பண்ணலாம்.
தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் செய்யக்கூடியவங்க எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் செய்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கேலண்டர் பேஜில் இருந்து புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜில் நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதை செலக்ட் செய்து அந்த டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்தால் மறுபடியும் புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக கேலண்டர் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அங்கே நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும், செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் செலக்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் பர்சன்ஸில் 2ல் இருந்து 4 வரைக்கும் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த நாள் உங்களுக்கு ரூம் தேவையோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரூம் அவைலபிலிட்டி டிஸ்பிளே ஆகும். திருப்பதி செலக்ட் செய்திருந்தால் தொலப்பா கார்டன்ஸ் ரூம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தலக்கோணா மற்றும் ஒண்டிமிட்டா செலக்ட் செய்திருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ரூம் ஆப்ஷனும் அதனுடைய ரெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் செய்து திருப்பதி லொகேஷன் செலக்ட் செய்திருந்தால் ஸ்ரீனிவாசம், மாதவம் மற்றும் விஷ்ணு நிவாசம் இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ரூமும் அதனுடைய ரெண்ட்டும் டிஸ்பிளே ஆகும். திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் செய்தவர்களுக்கு கெஸ்ட் ஹவுஸும் செலக்ட் செய்ய முடியும். அந்த கெஸ்ட் ஹவுஸில் என்ன டைப் ஆஃப் ரெண்ட் ரூம் தேவை என்பதையுமே செலக்ட் பண்ண முடியும். ஆனால் திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் செய்தவர்களுக்கு திருமலா பொறுத்த வரைக்குமே ரெண்ட் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியுமே தவிர்த்து கெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்காது. அந்த கெஸ்ட் ஹவுஸ் என்பது நம்ம ரூம் செக்இன் பண்ணக்கூடிய நாள் சிஸ்டமே தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அலாட் பண்ணி கொடுக்குமே தவிர்த்து கெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் திருமலா பொறுத்த வரைக்கும் கிடையாது. ரெண்ட் டைப் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். திருமலை மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ரூம் டீட்டெயில்ஸும் அதனுடைய ரெண்ட் டீட்டெயில்ஸும் வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து கிளியராக டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. டைப் ஆஃப் ரூமை செலக்ட் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிக்கெட் இல்லாமல் புக் செய்வதாக இருந்தால் இப்போ உங்களுக்கு ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மற்றும் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணக்கூடிய அந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதே நீங்கள் தரிசன டிக்கெட் வைத்து புக் செய்வதாக இருந்தால் பர்சன்ஸினுடைய பேர் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எத்தனை பேருக்கு டிக்கெட் புக் செய்திருந்தாலும் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த 2 நபர்களை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ டு பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரூம் ரெண்ட்டுக்குரிய அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, நெட் பேங்கிங் மற்றும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ, எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை செலக்ட் செய்து பேமெண்ட் கம்ப்ளீட் செஞ்சு முடியுங்க. பேமெண்ட் செய்து முடித்த பிறகு ரூம் ரெசிப்ட் நம்பரும் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டன் ஆப்ஷனும் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் செய்து உங்களுடைய ரூம் ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது புக்கிங் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனுக்கு போய் அகாமடேஷன் ஆப்ஷன் செலக்ட் செய்து கூட உங்களுடைய ரெசிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் திருமலையில் ரூம் புக் பண்ணியிருந்தால் திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணணும். உங்களுடைய ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் செய்து 15 நிமிடத்திற்குள்ளே உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ரூம் நம்பர் உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கு, எத்தனை மணிக்குள்ளே நீங்கள் ரூம் வந்து செக்இன் பண்ணணும், அந்த ரூமுக்கு போகிறதுக்கான கூகுள் மேப்ஸ் லிங்க்ஸும் கொடுத்துருப்பாங்க. ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் செய்த பிறகு எந்த டைப் ஆஃப் ரூம் ரெண்ட் நாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரெண்ட்டில் எந்த ரூம் வேக்கண்ட்டாக இருக்கோ அது சிஸ்டமே தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அலாட் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் எக்காரணம் கொண்டும் நம்ம அந்த ரூமை மாற்ற முடியாது. அதே போல் எங்களுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் வேணும், கோவிலுக்கு பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் வேண்டும் என்றும் நம்ம கேட்டு வாங்க முடியாது. சிஸ்டம் நமக்கு எங்கே ரூம் அலாட் பண்ணி கொடுக்குதோ அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணணும். எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன பிறகு யார் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் அந்த ரூம் ரெசிப்டில் இருக்கோ அதே நபர்கள் தான் அந்த ரூம் ரெசிப்டும் அவங்களுடைய ஆதார் கார்டும் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல்ஸ் ரூம் ரெசிப்ட், ஆதார் கார்டை சரி பார்த்துட்டு அதே நபர் தான் வந்திருக்கோமா என்பதையும் சரி பார்த்துட்டு அந்த ரூம் ரெசிப்டை வாங்கி வச்சுக்கிட்டு நம்முடைய மொபைல் நம்பரை நோட் பண்ணிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ரூம் ஸ்லிப் கொடுப்பாங்க, ரூம் கீ கொடுப்பாங்க. ஸோ யார் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோமோ அந்த 2 நபர்கள் யாராவது ஒரு நபர் கண்டிப்பாக வந்திருந்தால் மட்டுமே தான் நமக்கு இங்கே ரூம் கொடுப்பாங்க. இல்லைனா ரூம் கேன்சல் ஆகிடும். அந்த 2 நபர்களும் வர முடியாத பட்சத்தில் ரூம் ரெசிப்டும் அவங்களுடைய ஆதார் கார்டும் எடுத்துகிட்டு போனால் கூட நமக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க, ரூம் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே சமயம் இங்கே போய் நம்ம ரூம் கீ வாங்கும்போது மினிமம் 2 நபர்களாவது இருக்கணும். அப்போ தான் நம்ம கையில் ரூம் கீ கொடுப்பாங்க. ரூம் கீ வாங்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் இருந்தால் ரூம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க, அப்போவும் ரூம் கேன்சல் பண்ணிடுவாங்க. திருமலா, திருப்பதி, தலக்கோணா, ஒண்டிமிட்டா என்று எந்த லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் இந்த ரூல்ஸ் எல்லாமே பொருந்தும்.
இதே திருப்பதி லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணியிருக்கோம்னா எந்த கெஸ்ட் ஹவுஸில் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோமோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நேரடியாக போய் ரிசப்ஷனில் நம்ம ரூம் ரெசிப்டும் ஆதார் கார்டும் கொடுக்கணும். மற்றபடி ஏற்கனவே குறிப்பிட்ட எல்லா ரூல்ஸும் இந்த லொக்கேஷனுக்குமே பொருந்தும். அதே போல் திருப்பதி லொக்கேஷன்லையும் நாம் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரூம் ரெண்டை பொறுத்து சிஸ்டமே தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூம் அலாட் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமை எந்த காரணம் கொண்டும் நாம் மாற்ற முடியாது. நீங்கள் மாதவம் ரெஸ்ட் ஹவுஸில் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸுக்கு தான் போகணும். அங்கே உங்களுடைய ரூம் ரெசிப்டும் ஆதார் கார்டும் சரி பார்த்த பிறகு அவங்க மாதவம் ரெஸ்ட் ஹவுஸுக்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஒரே கேம்பஸுக்குள்ளேயே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 பில்டிங்ஸ் தான் ஸ்ரீனிவாசம் மற்றும் மாதவம் ரெஸ்ட் ஹவுசஸ். நம்ம ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ண நேரத்திலிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் நாம் தங்கலாம். 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தாலுமே நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் நம்முடைய கன்வீனியன்ஸ் பொறுத்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கலாம். நம்ம ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணக்கூடிய சமயத்தில் அவங்க கேட்பாங்க, எத்தனை ஜென்ஸ் எத்தனை லேடிஸ் ரூமில் தங்க போகிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸினுடைய டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தால் போதும், எந்தவித இஷ்யூஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தாராளமாக தங்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு நாள் ரூம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ரூம் தேவைப்படுது என்று சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா 24 ஹவர்ஸில் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும் என்பதையுமே இமீடியட்டாக சொல்லிடுவாங்க. அப்படி எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் தங்கும் பட்சத்தில் ரூம் வெக்கேட் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாளுக்கான ரூம் ரெண்ட் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அல்லது காஷன் டெபாசிட்லேருந்து அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ரூம் ரெண்ட்டை கழிச்சு கொடுப்பாங்க. அட் எனி காஸ்ட் நமக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய ரூமில் 2 நாட்களுக்கு மேலே நம்ம தங்க முடியாது. எந்த நபர் ரூம் செக்இன் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்து ரூம் ஸ்லிப் வாங்கிக்கிட்டீங்களோ அதே நபர் தான் ரூம் வெக்கேட் பண்ணும்போது மறுபடியும் ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ரூம் செக்இன் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோவும் ரூம் வெக்கேட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ, இந்த 2 ஃபோட்டோக்களில் இருக்கக்கூடிய நபர் ஒரே நபராக இருந்தால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். இல்லைனா ரீஃபண்ட் ஆகாது. காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்ம ரூம் வெக்கேட் செய்த நாளில் இருந்து 3 to 7 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு மொபைல் நம்பர் மற்றும் ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு ரூம் பத்தாது, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ரூம் தேவைப்பட்டால் நீங்கள் டிக்கெட் புக் செய்கிறதுக்கு முன்னாடியே அதை ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். இப்போ 6 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா 3 நபர்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு 3 நபர்களுக்கு மற்றொரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்தில் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் நீங்கள் ஒரு ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 2 ரூம் கிடைக்கும். இது போல் உங்களுக்கு எத்தனை ரூம் தேவையோ அதற்கேற்றாற் போல் நீங்கள் டிக்கெட் ஸ்ப்ளிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஆனால் மினிமம் 2 நபர்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து சேர்ந்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் அந்த தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அதை வைத்து நாம் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். நீங்கள் திருமலா லொக்கேஷனில் இது போல் மல்டிபிள் ரூம்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா அது வேறு கெஸ்ட் ஹவுஸஸில் தான் மோஸ்ட்லி நமக்கு கிடைக்கும். ஒரே கெஸ்ட் ஹவுஸில் கிடைக்கும் என்பது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் திருப்பதியில் நீங்கள் மல்டிபிள் ரூம்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரூம் புக் பண்ணும்போதே கெஸ்ட் ஹவுஸும் நீங்களே செலக்ட் பண்ணக்கூடிய காரணத்தினால அதே கெஸ்ட் ஹவுஸ்லேயே உங்கள் எல்லாருக்குமே ரூம் கிடைச்சிடும். ரூம் புக்கிங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரூல், ஒரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக நம்ம ரூம் புக் செஞ்சிட்டோம்னா அந்த ரூமில் ஸ்டே பண்ணி வெக்கேட் பண்ண நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகு தான் மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகினை வைத்து நம்ம ரூம் புக் பண்ண முடியும். நீங்கள் ரூம் புக் செய்து கேன்சல் பண்ணாலும் இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது அந்த மொபைல் நம்பருக்கு பொருந்தும். அந்த மொபைல் நம்பரை வைத்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தாலுமே இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது அந்த மொபைல் நம்பருக்கு பொருந்தும். அதனால் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மொபைல் நம்பர் பயன்படுத்தி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரில் கடந்த 30 நாட்களில் எந்த ரூம் புக்கிங் இல்லையா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த நம்பர் மூலமாக நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அகாமடேஷன் புக் செய்த பிறகு அந்த தேதியையோ அல்லது செக்இன் ஸ்லாட்டையோ நம்ம ரீஸ்கெடியூல் பண்ண முடியாது. ஆனால் அகாமடேஷன் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரூம் புக் செய்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் ரூமை கேன்சல் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து அந்த கேன்சலேஷன் ஆப்ஷன் டிசேபிள் ஆகிடும். குறிப்பிட்ட அந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் ரூம் கேன்சல் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய ரூம் ரெண்ட்டும் காஷன் டெபாசிட்டும் எந்தவித டிடக்ஷன் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ரூமும் எடுக்கலை, கேன்சல் பண்ணவும் மிஸ் பண்ணிட்டீங்க, அல்லது அந்த குறிப்பிட்ட செக்இன் ஸ்லாட்டுக்கு போய் நீங்கள் ரூம் அவைல் பண்ணாத பட்சத்தில் ரூம் ரெண்ட் மட்டும் கழிச்சிட்டு
காஷன் டெபாசிட் அமௌண்ட் எந்தவித டிடக்ஷன் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.